சந்திராயன் 3 வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம சந்திராயன் 3 அப்படின்னு சொல்றப்போ, அதுக்குள்ள வந்து விக்ரம் லேண்டருக்குள்ள வந்து பிரக்யான் ரோவர் வச்சிருந்தோம். பிரக்யான் ரோவர் வந்து நிலாவுல இறங்கி சுத்த ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நம்ம ஆல்ரெடி ஒரு அப்டேட் பார்த்திருந்தோம். போயிட்டு இருக்கப்போ ஒரு மிகப்பெரிய குழி வந்து வருது. நீங்க லேண்டிங் வீடியோவே பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய குழி வந்து நம்மளோட ரோவர் முன்னாடியே இருக்கும். நம்மளோட ரோவர் வந்து எந்த அளவுக்கு டிசைன் பண்ணப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிலாவுல குழிகள் இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த குழிகளுக்குள்ளேயும் போய் மேனேஜ் பண்ணி வெளிய வர அளவுக்கு தான் நம்ம அத ஆல்ரெடி ரெடி பண்ணி அனுப்பிச்சிருந்தோம். அதுவே ஒரு 27 கிலோ வெயிட் கொண்ட ஒரு பர்ட்டிகுலர் விஷயம். ஆனா, அதுக்கப்புறம் அது ஃபர்தரா கொஞ்சம் மீட்டர்ஸ் போனதுக்கப்புறம், ஒரு 8 மீட்டர்ஸ் சம்திங் நெனைக்கிறேன். அவ்வளோ தூரம் டிராவல் பண்ணதுக்கப்புறம், ஒரு மிகப்பெரிய காட்டர வந்து நம்மளோட சந்திராயன் 3ல இருந்த பிரக்யான் ரோவர் வந்து இப்ப கண்டுபிடிச்சிருக்குது. நிலாவுல இந்தியா சுத்திட்டு இருக்கப்போ, ஒரு மிகப்பெரிய காட்டர கண்டுபிடிச்சிருக்கும். காட்டர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய குழி. இந்த குழிக்குள்ள போனா இது பிரச்சனை ஆயிடுங்கிறதையும் அது கால்குலேட் பண்ணிட்டு, அதுக்குள்ள போகாம திரும்பி வந்திருக்குது. பட் சொல்லியிருக்குது, இங்க ஒரு பெரிய குழி இருக்குது பாருங்க, அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பிரக்யான் ரோவர் இப்ப கண்டுபிடிச்சிருக்குது. ஸோ ரிட்ராக்ட் பண்ணியிருக்கோம் வழிய. நாங்க இன்னொரு பாத்ல செட் பண்ண போறோம். ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு இஸ்ரோ சொல்லியிருந்தாங்க, இது போயிட்டு இருக்குது இந்த வழியில. ஒரு நிமிஷத்துக்கு 1 சென்டிமீட்டர் போகும் அப்படிங்கிற மாதிரி சம் கால்குலேஷன் கூட நமக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம். ஸோ இப்படியே போயிட்டு இருக்குது. அங்க ஒரு மிகப்பெரிய குழி. ஸோ நிலா வந்து எவ்வளவு இது வந்து நமக்கு இன்னொரு ரீஹைட்ரேஷனா இருக்குது. நிலாவுல போய் இறங்குறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. குண்டும் குழியுமா இருக்குங்கிறாங்கல்ல. இது உள்ளுக்குள்ளேயே போய் விழுந்துற அளவுக்கு மிகப்பெரிய புதைக்குழி மாதிரி ஒரு பெரிய குழி இருக்குது. ஸோ அதனால அதுக்குள்ள போகாம ரிட்ராக்ட் ஆயி அதுவே பின்னாடி வந்துகிட்டு இன்னொரு சைடு இப்ப போக ஆரம்பிச்சிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான சம்பவம். அந்த அளவுக்கு அதுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் சரி, இந்தியால இருந்து அனுப்பப்படுற இன்புட்ஸும் சரி, நிலாவுல எந்த சர்ஃபேஸ்க்கு ஏத்த மாதிரி வண்டி ஓட்ட முடியுது அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு ப்ரூவ் பண்ண முடியுது. ஏன்னா இந்த ஹோல் ப்ராக்ரஸோட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நிலாவுல போய் நம்ம இறங்க முடியும். இறங்குனதுக்கு அப்புறம் அங்க நாங்க ஒழுங்கா எங்களால மேனுவர் பண்ண முடியும், மூவ் பண்ண முடியும்ங்கறத நம்ம ப்ரூவ் பண்றோம். 2வது விஷயம் நம்ம சந்திராயன் 3 பண்ணியிருக்கிறது தான் ஹைலைட்டான விஷயம். அது என்னன்னா, சேஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்ட்டிகுலர் பேலோட் வந்து அதுக்குள்ள இருந்துச்சு நம்ம பேசியிருந்தோம். சேஸ்னா சந்திராயன் சந்திராயன் ரிலேட்டடா ஒண்ணு வரும். அது வந்து அங்க இருக்கிற நிலாவோட சர்ஃபேஸ் டெம்பரேச்சர வந்து கால்குலேட் பண்ணக்கூடிய ஒரு பர்ட்டிகுலர் பேலோட் அதுல இருக்குது. ஸோ இது வந்து விக்ரம் லேண்டர்ல இருந்து கீழ போய் நோண்டி செக் பண்ணக்கூடிய விஷயம். ஸோ அது வந்து 10 சென்டிமீட்டர் டெப்த் வரைக்கும் நிலாவோட சர்ஃபேஸ தோண்டி பார்த்தப்போ ஒரு புது இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைச்சிருக்குது. சவுத் போல் ஆஃப் மூன்ல இது வந்து ஆல்ரெடி நாசா வந்து மெயின்ல அங்க இதுக்கு முன்னாடி போய் ஆம்ஸ்ட்ராங் இறங்குன அந்த ஏரியாலலாம் மெயின் நடுவுல எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டாங்க. பட் சவுத் போல் ஆஃப் மூன்ல நிலாவோட மண்ணு வந்து பயங்கர இன்சுலேட்டிவ் கெப்பாசிட்டி இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரிய வந்திருக்குது. அதாவது அதோட சர்ஃபேஸ்ல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 50 டிகிரி செல்சியஸ்க்கு வந்து சூடு இருக்குது. நிலாவோட மண்ணோட டெம்பரேச்சர் வந்து 50 டிகிரி செல்சியஸ் இருக்குது. அது ரொம்ப ரொம்ப ஹாட்டான ஒரு டெம்பரேச்சர். அதே இது அதிலிருந்து கொஞ்சம் தூரம் நீங்க உள்ள போனீங்கன்னா, குளிர் கம்மியாகுது. இன்னும் கொஞ்சம் உள்ள போனீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் குளிர ஆரம்பிக்குது. 10 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர்ங்கிறது ஒண்ணும் பெரிய டெப்த் எல்லாம் இல்ல. நம்ம ஃபோன் இருக்கிற ஒரு டெப்த் மாதிரி வச்சுக்கோங்களேன். உங்க ஃபோன் சைஸ் என்ன இருக்குது? கிட்டத்தட்ட இந்த டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். அந்த டிஸ்டன்ஸ் நீங்க நிலாவோட மண்ணுக்குள்ள போனீங்கனாலே, அது வந்து -5 to 10 டிகிரி செல்சியஸ் கோல்ட் ஆயிடுதுன்னு நம்மளால பார்க்க முடியுது. அதாவது நிலாவோட சர்ஃபேஸ்ல ராஜஸ்தான் அளவுக்கு டெம்பரேச்சர் ஒரு பெரிய தார் டெசர்ட் ஓகேவா? சஹாரா டெசர்ட் மாதிரி ஒரு டெம்பரேச்சர் இருக்குது. அப்படியே வெறும் 10 சென்டிமீட்டர் உங்க ஃபோனோட டெப்த் வந்து அந்த மண்ணுக்குள்ள போனீங்கன்னா, அண்டார்டிகா அளவுக்கு சில் ஆயிடுது. இது எவ்வளோ பெரிய ஒரு இம்பார்ட்டன்ட்டான டிஸ்கவரி. இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியும்னு பார்த்தீங்கன்னா, அப்போ நிலாவோட சர்ஃபேஸ்க்கு கீழ அந்த மண்ண லைட்டா தகர்த்து விட்டு பார்த்தோம்னா, மேபி அதுக்கு கீழ தண்ணி இருக்கலாமா? ஆனா இன்சுலேட் ஆயிருக்கும் கரெக்ட்டா. இத்தன வருஷமா அது எவாப்பரேட் ஆயிருக்காது. அப்போ உள்ள தண்ணி இருக்கா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. 2வது ஏன்னா நம்ம ஊர்ல மண்ணுக்கு அடியில எப்படி தண்ணி இருக்கோ, அந்த மாதிரி அங்க தண்ணி இருக்கா? அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி. இருக்கலாமா? இது இன்சுலேட் ஆயிருந்துச்சுன்னா, இவ்வளோ நாள் எவாப்பரேட் ஆகாம உள்ளுக்குள்ள இருக்கலாமா? அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. 2வது தண்ணி மட்டும் இல்ல. இந்த மாதிரி அ எவாப்பரேட்டபிள் திரவியங்கள் நெறைய இருக்குது. அந்த மாதிரி வேற ஏதாவது நிலாவோட மண்ணுக்கு அடியில இருக்கா? அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வியும் இப்ப எந்திரிச்சிருக்குது. அண்ட் இது வந்து ஒரு சின்ன அப்டேட் தான். நம்ம நெறைய சயன்டிஃபிக் எக்ஸ்பெரிமென்ட்ஸ் பண்ணிட்டுருக்கோம். எல்லாத்தையுமே உடனே இங்க அப்டேட் பண்ணிட்டே இருக்க மாட்டாங்க. இதுக்கு வந்து ஒரு சயன்டிஸ்ட் கூட இன்னொரு சேனல்ல ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் குடுத்திருந்தாங்க. ஒருத்தங்க வந்து வெயிட்ட கால்குலேட் பண்றோம்னா ஒரு கிளாஸ்க்குள்ள, ஒருத்தவங்களோட வெயிட்ட மட்டும் பார்த்துட்டு வந்து இவங்க குண்டா இருக்காங்க, ஒல்லியா இருக்காங்கன்னு சொல்ல முடியாது கரெக்ட்டா. ஒரு மொத்த கிளாஸோட வெயிட் எடுப்போம். அதுக்கப்புறம் பக்கத்து ரூம், இந்த பக்கத்து ரூம் எல்லாரோட வெயிட்டையும் எடுப்போம். அந்த டேட்டாவ வச்சு நம்ம ஸ்டடி பண்ணுவோம். அதிலேருந்து ஒரு டிரைவேட்டிவ் ஆன்ஸர் எடுத்து, இதிலேருந்து இந்த அளவுக்கு வந்து வெயிட் கரெக்ட்டா இருக்கு. அப்படின்னு ஒரு பேசிக்கா ஒரு அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு பிரசன்ட் பண்ணுவோம் ரிப்போர்ட். அந்த மாதிரி வெயிட் பண்ணும். இது வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு வந்திருக்கிற டேட்டா வந்து சிலது ரொம்ப ஃபேசினேட்டிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு இஸ்ரோ நம்மளுக்கு ரிலீஸ் பண்றாங்க. பட் இது போக வந்து நாளாக இன்னும் நெறைய டேட்டா வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். நம்மளுக்கு இப்போதைக்கு தெரிஞ்ச ஒரு சக்சஸ்ஃபுல்லான விஷயம் என்னன்னா, பிரக்யான் அங்க மாஸ் பண்ணிட்டு இருக்குது. விக்ரம் லேண்டரும் மாஸ் பண்ணிட்டு இருக்குது. 2ல இருக்கிற பேலோடுமே வந்து சூப்பரா வொர்க் பண்ணிட்டு இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரிய வந்துட்டு இருக்குது. வீடியோ என்ன சடனா நின்றுச்சுன்னு யோசிக்காதீங்க. இதுவும் நம்ம சேனல் தான். பட் இது மதன் கௌரி கிளிப்ஸ். ஒரு பெரிய வீடியோவோட முக்கியமான போர்ஷன்ஸை மட்டும் கட் பண்ணி போஸ்ட் பண்ற சேனல். நீங்க ஃபுல் வீடியோவை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்க இருக்கிற கார்டை கிளிக் பண்ணலாம். ஆர் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல லிங்க்கும் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணி மெயின் சேனல்ல ஃபுல் வீடியோ பார்க்கலாம்.